அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் டிசம்பர் 5ஆம் தேதி விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு தாவேக சார்பில் 3வது முறையாக மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் புதுச்சேரி தாவேக நிர்வாகிகளும் பிறகு புசி ஆனந்தும் விஜய்வின் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு மனு அளித்தனர். தற்போது 3வது முறையாக தாவேக சார்பில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்போம். சண்முகம், தகவல்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ரோட் ஷோ செய்வதற்கு கடந்த புதன்கிழமை அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினமும் காவல்துறை தலைவர் அலுவலகத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அங்கே சந்திக்க அதிகாரிகளை கலக்கிற போது அதிகாரி இல்லாதால் திரும்பி சென்றார். இந்நிலையில் இன்றும் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காவல்துறை ஐஜி அவர்களை அஜித் குமார் சிங்லா அவர்களை சந்தித்து மனு அளித்தார் மற்றும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வெளியேறிய போது அவரை குறித்து இந்த அனுமதி குறித்து நம்ம கேள்வி எழுப்பிய போது கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும் என பதிலளித்து சென்றார். எனினும் நாளை காலை 10 மணி அளவில் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகவும் அதற்கு பின்பு ரோட் ஷோ அல்லது ஒரு இடத்தில் அனுமதியா என தெரிய வரும் என காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 3வது முறையாக புதுச்சேரிக்கு வந்த என் ஆனந்த் அவர்கள் இந்த ஐஜி அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளனர் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.